ஹே ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் யாஸ்ட்ராமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். ட்ராமாவோட ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபியான்ஸே இருந்துட்டு நிறைய தப்பு பண்ணியிருக்கான், ஒரு கம்பெனியில், ஆனால் அந்த கம்பெனியில் இருந்துட்டு வாங்கினதாக கணக்கு காமிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது, இது எப்போ கண்டுபிடிச்ச அப்படின்னு ஹீரோயின் அப்பா கேட்கும்போது, ஹீரோயின் வந்துட்டு நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், அங்கிளை வச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினோடைய அப்பா இருந்துட்டு சரி இவனை பார்த்துக்கலாம், போர்ட் ஆஃப் டைரக்டர்லாம் சொல்லிட்டு இவனை வேலையை விட்டு தூக்கிடலாம், அது வரைக்கும் நீ ரகசியமாக இதை வச்சிரு அப்படின்னு ஹீரோயினோட அப்பா சொல்கிறாங்க. இங்கே இவங்க பேசிகிட்டு இருக்கிறதுலாம் அந்த வேலைக்கார ஆன்ட்டி இருந்துட்டு நம்ம ஃபியான்ஸேக்கு மெசேஜ் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா இருந்துட்டு சரி பார்த்து ஜாக்கிரதையாரு, நான் கம்பெனிக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார். அப்படியே கட் பண்ணி ஹீரோயினியோட ரூமை தான் கட்டுறாங்க. ஹீரோயினி இருந்துட்டு அதில் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. லூக்கு இருந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி ஃபியான்ஸே அங்கேயா இருக்கான் அப்படின்னு கேட்கும்போது இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறேன். அவன் மேலே எதுக்கும் ஒரு கண்ணு வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்துட்டு நீங்கள் பத்திரமா இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்துட்டு லூ சொல்கிறான். அப்புறம் ஹீரோயின் இருந்துட்டு சரி நம்மளும் கிளம்பி ஆஃபீஸ் போகலாம் அப்படின்னு கிளம்பி வெளியே வரும்போது ஒருத்தர் யாருன்னே தெரியாத வந்து சாக்கு போய் வச்சுட்டு ஹீரோயின் இருந்துட்டு கடத்திடுறான். அப்படியே கட் பண்ணி ஆஃபீஸை கட்டுறாங்க. ஆஃபீஸில் வந்து ஃபியான்ஸே இருந்துட்டு ஒருத்தட்ட சரி பத்திரமா இருங்க, காலை கட் பண்ணு, நான் அவனை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு அப்படி போகிறான். அப்போ லூ இருந்துட்டு என்னமோ வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினிக்கு கால் பண்ணி பார்க்குறான். ஹீரோயினி ஃபோன் சுவிச் ஆஃபில் இருக்குது. அப்புறம் அவங்களோட லைவ் லொக்கேஷனை செக் பண்ணி பார்த்தா ஒரு குடோன் கிட்ட காட்டுது. இந்த குடோனான்னு சொல்லிட்டு லூ இருந்துட்டு அங்கே கிளம்பி போகிறான். அப்படியே கட் பண்ணி அந்த குடோனத்தை கட்டுறாங்க. அதில் ஹீரோயின் இருந்துட்டு கட்டி போட்டு வச்சுருக்காங்க. அங்கே 3 ரவுடி பசங்க இருந்துட்டு என்கொயரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்டு வம்பிழுத்துட்டு அதை வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அங்கே லூ வந்து ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுத்து வாங்கடா என் கூட சண்டை போடுங்கடான்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்தையும் அடித்து கீழே தள்ளி நம்ம ஹீரோயின் இருந்துட்டு போய் காப்பாற்ற போகிறான். ஹீரோயினியோட கட்டை அவுக்கும்போது ஹீரோயின் இருந்துட்டு லூ நீயா அப்படின்னு கேட்கும்போது நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கால் வருது அங்கிள்கிட்டேருந்து. இவ்வளோ நேரம் கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஏன் ஃபோன் எடுக்கலை அப்படின்னு கேட்டுட்டு அப்பாவுக்கு என்னமோ ஆயிடுச்சாட்டுக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த 11th பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் வர பாட்டெலாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.